கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு, மிளகா வத்தல் எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இத பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இத நம்ம சின்ன சின்னதா ரவுண்ட் பிடிச்சு உருண்டை பிடிச்சு நம்ம இட்லி கொப்பரையில வச்சு அவிச்சு எடுக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த மோதக்கோட மோல்டு இது ஈஸியா கடையில கிடைக்கும். இதோட ஒரு சைடுல உள்ள ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. தடவி வச்சதுக்கு அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை அதை உருண்டை பிடிச்சு இதுல வைக்க போறோம். இது நடுவுல கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளோட மோதக்கோட ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வைப்போம். உங்ககிட்ட இந்த மோதக்கோட மோல்டு இல்லைன்னா நீங்க சாதாரணமா நம்ம உருண்டை பிடிச்சு வச்சு அவிக்கிற மாதிரி நீங்க அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணலாம். எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இட்லி கொப்பரையில இதை மாத்தி வச்சிருவோம். இது வெந்ததுக்கு அப்புறம் சுவையான சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி. எங்க சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.